ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கபாப், இல்லைன்னா கிரில் சிக்கனும் சொல்லலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போங்க. இங்கே பாருங்கள், சிக்கனை வந்து இந்த மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும், போன்லெஸ்ஸு. இங்கே பாருங்கள், இதை வந்து கொஞ்சம் ஊற வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. இப்படி செய்யும் போது நல்ல உப்பு காரம்லாம் டைரெக்டாக இதில் வந்து நல்லா பைண்ட் ஆயிரும். அதுக்காக தான் அந்த மாதிரி போடுறதுங்க. இது ஒரு 2 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 9 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இதில் அந்த வெள்ளை எள் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை நல்லா வந்து தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு பண்ணிக்கணுங்க. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு பொடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த எள்ளு பொடியும் முந்திரி பருப்பு பொடியும் அரைச்சோம் இல்லைங்களா, அதை அதில் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கரம் மசால் பொடியும் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இது வந்து ஜீரகப்பொடி, இதுவும் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் எல்லாமே 1 கிலோ அளவுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கேற்ற அளவு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சாட் மசாலா இது ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இது வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட் வரும் இல்லைங்களா, அது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் இது மட்டும் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்குவோம். அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். தயிர் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அது 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு லெமனை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம புழிஞ்சுக்குவோம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கேசரி பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மஸ்டர்ட் ஆயில் இருக்குது இல்லைங்களா, இந்த கடுகு எண்ணெய், அது கொஞ்சம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரீஃபைண்ட் ஆயில் இருந்தாலே அது போட்டுக்கலாங்க. இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ரீஃபைண்ட் ஆயில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், இது ரெடி பண்ணி வச்சுட்டோம். பாருங்கள், இது 2 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சிட்டோம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த பேஸ்ட் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இதை போட்டுடலாம். நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப லேசாக அப்படி திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி குடமிளகாவை எடுத்து நம்ம அந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வெங்காயமும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க. இப்போ இந்த சிக்கன்லாம் பரட்டிட்டு மீதி கொஞ்சம் அடியில் கொஞ்சம் மசால் இருக்குது இல்லைங்களா, அதுலேயே என்ன பண்ணுவோம், குடமிளகா இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு இந்த உப்பு காரம் பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் அப்படி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு இந்த சிக்கனை இதிலே போட்டுருவோம். இதை என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து உள்ளே வச்சிடலாங்க. வச்சு ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கணும். எனக்கு வந்து அந்த கபாப்லாம் செய்யறதுக்கு நான் வந்து எலக்ட்ரிக்கல் அந்த இதில் வச்சுருக்கேன். அப்படி இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஸ்டிக்கு வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சிடணுங்க. நல்லா ஊற வச்சிட்டோம்னா நம்ம அந்த அடுப்பில் வச்சு செய்யும் போது இந்த குச்சி வந்து எரியாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு கம்பி இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணலாங்க, இந்த மாதிரி சிக்கனெல்லாம் இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாட்டிக்கலாம். இதுலேயே குடமிளகாவும் குத்தி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கம்பியில் நம்ம செய்கிறத பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி குச்சி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து தண்ணியில் நல்லா 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டேன். ஒரு வெங்காயம், ஒரு குடமிளகா, அப்புறம் மறுபடியும் ஒரு வெங்காயம் வச்சுக்கலாம். எல்லாம் ஒரே ஈவனாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், இதில் ஒரு 4 ஸ்டிக்கு வந்து இதில் வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படி செய்யலாங்கிறத. நீங்கள் இதை ஃபுல்லாகவே வைக்கலாங்க. பாருங்கள், இந்த ஸ்டிக்கு இது ஃபுல்லாகவே வைக்கலாம். பாருங்க, கபாப் கிரில் சிக்கன் இது செய்கிறது. இது ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்குங்க. இது பாருங்க, ஆன் பண்ணிடணும். பாருங்க, லோ மீடியம் ஹைன்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா ஹையில் வச்சுருவோம். ஹையில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சோம்னா கொழுப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வெந்துருங்க கபாப் சிக்கனு. இந்த சிக்கன்லாம் பாருங்கள், அதுவே வந்து ரொட்டேட் ஆகுங்க. ரொட்டேட் ஆகி அதுவே வந்து திருப்பி திருப்பி நல்லா வேகும். சூப்பராக கடையில் வாங்குகிற மாதிரியே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது. இப்போ நம்ம தோசைகளில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இல்லை நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிடலாங்க. நம்ம வேகும் போது நல்லா இப்படி திருப்பி விட்டுக்கலாங்க. திருப்பி விட்டுட்டோம்னா எல்லா பக்கமும் நல்லா வேகும்.
பார்த்திங்களா நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா. நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நமக்கு ஒரு கிரில்லாம் வேணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க தோசைக்கல்லை வச்சுட்டு சூப்பராக செய்யலாங்க. வேணும்னா கொஞ்சமாக ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதில் நல்லா ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அது நல்லா வந்து டிக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், அருமையாக. சரிங்களா. இது ஓவன்லலாம் வைக்கிற மாதிரியே நல்ல ப்ரௌனிஷ் கலரில் அருமையாக வந்துருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை எடுத்து நம்ம சைடில் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டுங்க. இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வைக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி அடுப்பில் காட்டும் போது இதில் இருக்க கொழுப்பு எல்லாமே இதில் கீழே வந்து வடியும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க. பாருங்கள், இந்த இதில் நமக்கு எடுத்து இப்படி அடுப்பில் காமிச்சது என்ன நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். பாருங்கள், சூப்பராக எல்லா ஆயிலும் பாருங்கள் இதில் எல்லாம் வெளியில் வந்து பாருங்கள் எப்படி நல்லா வந்துருச்சு பாருங்கள். நல்லா பாருங்கள், ஆயிலெலாம் எதுவுமே ஊற்றலை. நம்ம அந்த கபாப் கிரில் இருக்குது இல்லைங்களா, அதில் நம்ம போட்டு செஞ்சது அருமையாக வந்திருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க தோசைக்கல்லை வச்சு எவ்வளோ அருமையாக பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொத்தமல்லி புதினா போட்டு இஞ்சியெல்லாம் போட்டு ஒரு சட்னி பண்ணியிருக்கேன். இதை தொட்டுட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன், அந்த சிக்கன் எப்படி தான் உள்ளே போகணுன்னே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்டிக்கு கையில் கொடுத்துட்டோன்னா வீட்டில் இருக்கவங்க ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு இதை எடுத்து இந்த இதில் அப்படியே நினச்சிங்க சாப்பிடணும். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.